மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை நான் கேட்க விரும்புவது, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நியாயமான அச்சத்தை நீங்க போக்கணும். தென் மாநிலங்கள் உள்ளிட்ட மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின மாநிலங்களோட தொகுதி விழுக்காடு குறையாது என்கிற உறுதிமொழியை தமிழ்நாட்டு மண்ணில் நின்று நீங்க வழங்கணும். அதுக்கான அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்திலையும் நிறைவேற்றணும். இது ஏதோ வெறும் தொகுதியோட எண்ணிக்கை பத்தின கவலை மட்டும் இல்ல, இது நம்ம அதிகாரம், உரிமைகள் மற்றும் எதிர்கால நிலங்களை பத்தின கவலை. புதுச்சேரியோடு சேர்த்து 40 எம்பிக்கள் இருக்கும்போது தமிழ்நாட்டின் குரலை நாடாளுமன்றத்தில் நசுக்கிறாங்க. இந்த எண்ணிக்கையும் குறைஞ்சா தமிழ்நாட்டை ஒழிச்சிடுவாங்க, நசுக்கிடுவாங்க. இந்தி திணிப்பு, நிதி ஒதுக்கீடு மற்றும் சிறப்பு திட்டங்கள்ல தமிழ்நாடு புறக்கணிப்புன்னு நம்ம எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் நம்ம மாநிலத்துக்காக மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவுக்காகவும் பேசுறாங்க. அதனாலதான் நம்ம வலிமையை குறைக்க பாஜக துடியா துடிக்குது. बीते दशक में तमिलनाडु के विकास के लिए 2014 से पहले की तुलना में 3 गुना ज्यादा पैसा सेंटर से दिया गया है। जब इंडी अलायंस की सरकार थी, डीएमके उस सरकार में विराजमान थी, तब जितना पैसा मिला उससे 3 गुना मोदी सरकार ने दिया है। इससे तमिलनाडु की इकोनॉमिक और इंडस्ट्रियल ग्रोथ में बहुत बड़ी मदद मिली है। तमिलनाडु का इंफ्रास्ट्रक्चर भारत सरकार की प्रायोरिटी है। बीते 1 दशक में तमिलनाडु का रेलवे बजट 7 टाइम्स से ज्यादा इंक्रीज किया गया है। इसके बावजूद भी कुछ लोगों को बिना कारण रोते रहने की आदत है, वो रोते रहते हैं। தொகுதி மறுசீரமைப்பு பற்றி நாம் அடுத்தமாக சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கிறோம். அனைத்து கட்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்கள் எல்லாம் அழைத்து விவாதித்திருக்கிறோம். அதற்கு பிறகு தென் மாநிலங்கள் மட்டுமல்ல, வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில மாநில தலைவர்களும், 7 மாநில தலைவர்கள், 3 முதலமைச்சர்கள், பல்வேறு துணை முதலமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய இன்னொரு கூட்டத்தையும் கூட்டி கடந்த 22ஆம் தேதி அன்று அந்த கூட்டத்தை கூட்டி அதிலே தீர்மானம் போட்டு பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறோம். இன்னும் இதுவரை ஒப்புதல் வரவில்லை. ஆக இதற்கிடையிலே நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரீங்க. ஆக வரக்கூடிய நீங்கள் அதிலாவது அதை தெளிவுபடுத்த வேண்டும், அதை விளக்கமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று நான் ஒரு கோரிக்கை வச்சேன். ஆனால் மக்களோட முக்கியமான பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லாமல் தவிர்க்கிறவங்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? வேறு வழி இல்லை. ஆக அப்படி தமிழ்நாட்டை தவிர்க்கக்கூடிய மக்களுக்கு மீண்டும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு இடமே இல்லை என்ற பதிலைத்தான் வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் வழங்கிட வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வச்ச குற்றச்சாட்டு, அதுக்கு நேரடியாக பதில் இல்லாமல் பிரதமர் மோடி சொன்ன பதில் அப்படின்னு சொல்லி 2 விஷயங்களை பார்த்தோம். அதாவது நிதி ஒதுக்கீட்டாகட்டும், அதே போல் சிறப்பு திட்டங்கள் ஆகட்டும், இதெல்லாம் தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கப்படுது, வஞ்சிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன் வச்சார். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டோட வலிமையை, தமிழ்நாட்டோட குரலை நாடாளுமன்றத்தில் ஒடுக்கிறதுக்கான சதி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன் வச்சார். தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த பிரதமர் மோடி இதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் வேற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து பேசினார். அதாவது காங்கிரஸ் ஆட்சியை விட இப்போ பாஜக ஆட்சியில் 3 மடங்கு அதிகமான நிதியை நாங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியிருக்கோம். அப்படி இருந்தும் சிலர் கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்காங்க, சிலர் அழுதுகிட்டு இருக்காங்க, அழுகுறவங்க அழுகட்டும் அப்படின்னு சொல்லி மோடி குறிப்பிட்டு பேசியிருக்காரு.
யார் சொல்கிறது உண்மை? இந்த பக்கம் பிரதமர் சொன்னது உண்மையா இல்லை முதலமைச்சர் சொன்னது உண்மையா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய கேள்விக்கல நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதனுடைய செய்தி தொடர்பாளர் ராஜா தமிழ்மாறன், அரசியல் விமர்சகர் சூர்யா சேவியர், அதேபோல் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து முனவர் பாசா, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஜி.கே. நாகராஜ், இன்னும் சற்று நேரத்தில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் இணைய இருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜி.கே. நாகராஜிட்டிருந்தே நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சார். ஆனால் அதற்கான பதில் எதையும் பிரதமர் மோடி நேரடியாக சொல்லலை. அதே போல் தமிழ்நாட்டுக்கு வராரு, தமிழ்நாட்டு மக்களோட அச்சத்தை போக்குங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் கேட்டார். ஏன் நேரடியான பதில் எதுவுமே இல்லை? அனைவருக்கும் வணக்கம். ராமநவமி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு மிகச்சிறப்பான இந்த நாளில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பாம்பன் பாலம் இன்னைக்கு சீரமைக்கப்பட்டு மிக அருமையாக இன்று அது துவக்கப்பட்டிருக்கிறது. திமுக மறுத்த ஏவுகணை தளம் குலசேகரன் பட்டத்திலே ஆல்ரெடி துவக்கப்பட்டிருக்கிறது. இது மாதிரி எண்ணற்ற திட்டங்களை கொடுத்த மோடி அவர்கள் வருகின்ற பொழுதெல்லாம் வளர்ச்சி உறுத்தி தான் பேசிகிட்டு இருக்காங்க. பத்தலை இப்போ இல்லை. நீங்கள் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்தப்பே பத்தலைன்னு தான் கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு டாஸ்மார்க்கில் வர்ற வருமானம் மத்திய அரசுக்கு கிடையாது, ஆனால் அது மாநில அரசுக்கும் போகாது. எங்கே போகிறது அப்படின்னு கூட முன்னாள் நிதியமைச்சரே கேட்டார். 30,000 கோடி எங்கே போகுதுன்னே தெரிலன்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி கனிம வள கொள்ளை, கனிம வளத்தில் வர்ற அந்த வருமானங்கள் தமிழக அரசுக்கு போகிறதில்ல. இப்படி மிக முக்கியமான வருமானங்கள் தமிழக அரசு கொடுக்க வேண்டிய நிதியை பற்றி கேட்டால் நீங்கள் வேற பக்கம் நீங்களும் டைவர்ட் பண்ணுறீங்களே நாகராஜ் சார். சொல்கிறேன். நீ இப்படி தான் சொன்னா தானே உங்களுக்கு எல்லாம் புரியும். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு பெட்டிக்கடை நடத்திக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் இந்தியாவிலேயே பெட்டிக்கடை நடத்திக்கிட்டு இருந்ததை இன்னைக்கு ஒரு பெரிய மால் உருவாக்கியிருக்காரு. இந்திய பொருளாதாரத்தை வலிமைப்படுத்தியிருக்காரு. பொருளாதாரங்கிறத விட இந்தியாவுடைய அந்த பொருளாதார கொள்கை, தொழில் கொள்கை இன்னைக்கு முதலீட்டை ஈர்த்து இருக்கிறது. அந்த அளவுக்கு மிகச் சிறப்பாக முழுமையான இந்தியாவை மாற்றியிருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள். அந்த பங்கு தான் தமிழ்நாட்டுக்கும் கிடைச்சிட்டு இருக்கு. ஜிஎஸ்டி வர்ற ஜிஎஸ்டியில் எல்லாத்துக்கும் தெரியும் 50% நேரடியாக தமிழ்நாட்டுக்கு போயிடுது. 50%ல் டெவல்யூஷன் போக 42% போக மிச்சம் கிடைக்கிறது 29%. மத்திய அரசுக்கு போகிறது வெறும் 29%. அதில் டெவல்யூஷனில் என்ன ரெவல்யூஷன் முறை இருக்கிறதோ, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நீங்கள் பின்பற்றதை, நீங்கள் ஆட்சி 18 ஆண்டு காலம் திமுக இருந்ததில் என்ன கிடைக்கிறதோ அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி இப்பொழுது குஜராத்தை விட குறைவாகத்தான் அதிகமாகத்தான் தமிழ்நாட்டுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே பார்த்தீங்கன்னா 4 மாநிலங்களுக்கு கொடுக்கின்ற தொகையில் அதிகம் 39,000 கோடி 100 நாள் வேலைவாய்ப்பு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு புரியல, எப்படி பத்தில் எப்படி சொல்கிறாருன்னு தெரில. எனக்கு எதன் அடிப்படையில் சொல்கிறான்னு தெரில. திட்டங்கள் இன்னைக்கு 1400 மருந்தகங்கள் கொடுத்துருக்குறாங்க, 4000 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டிருக்காங்க, 11 மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்துருக்குறாங்க, சாலைகள் எண்ணற்ற சாலைகள், ரயில்வே மெட்ரோ ரயில்கள். நீங்க போய் பணம் கேட்டீங்க, எங்களுக்கு இதுக்கு வேணும், மெட்ரோக்கு பணம் வேணும், உடனடியாக பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இந்த கல்வி நிதியை கேட்டாங்களா, அப்படியே கொஞ்சம் அதிகம் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல சார், அதையும் அப்படியே கொடுத்துருக்கலாம்ல சார். கல்வி நிதி நீங்க தான் சார் திரும்ப நான் சொல்றேன், கல்வி நிதி நிச்சயமா வரும். ஆனால் நீங்க என்ன சொன்னீங்க, நாங்க திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறேன்னு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிட்டு நீங்க அதுக்கப்புறம் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் பல முறை பேசியாச்சு, பல முறை இவங்க விளக்கமும் கொடுத்துட்டாங்க. திரும்ப நான் அதுக்குள்ளே போக விரும்புறேன் சார். நீங்க 2100 இட்ஸ் a matter of 2000 அண்டர் கோர்ஸ் 200-2000 கோடி வச்சுக்கலாம். 2000 கோடி இது 2000 கோடி நிச்சயமா அது முறைப்படி வரும், வராமல்லாம் போகாது. ஆனா நீங்க தேசிய கல்விக் கொள்கை மட்டுமா ஏத்துக்கல, தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கல. ஒரே நாடு ஒரே தேர்தல் உங்களுடைய தலைவர் அப்பா கருணாநிதி அவர்கள் சொன்னது, அதை நீங்க ஏத்துக்கல. அணை பாதுகாப்பு மசோதாவை ஏத்துக்கல. இன்னும் சொல்ல போனா புதிய குற்றவியல் சட்டங்களை ஏத்துக்கல, சாகர்மாலா திட்டத்தை ஏத்துக்கல, மறுசீரமைப்பை ஏத்துக்கல. நீட்டு இன்னைக்கு இந்தியா முழுவதுமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட நீட்டை நீங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. சரி, 5 ஆண்டு காலம் ஒரு ஆண்டு 1,40,000 பேர் பரீட்சை எழுதுறாங்களே நீட் தேர்வு, என்ன ரிசல்ட், ஒரு வெள்ளறிக்கை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கண்ணை மூடிக்கிட்டு பொதுக்கூட்டத்தில் மக்களை அமர வச்சுக்கிட்டு பொய்யை மட்டுமே தானே பேசிட்டு இருக்கீங்க நீங்க. ஒரு முதலமைச்சர், திமுக எம்பிங்கள் கோஷம் போடுறாங்க,
உடனடியாக வந்து திமுக எம்பிக்களை நாகரிகமற்றவர்கள் சொல்லி அமைச்சர் சொல்றாரு. உடனடியாக முதலமைச்சர் இங்கே சொல்றாரு, தமிழர்களையே மோசம் என்று சொல்லிவிட்டார், நாகரிகமற்றவர்கள் என்று சொல்லிவிட்டார். எத்தனை நாளைக்கு சார் நீங்க போய் பரப்புரையே பண்ணிட்டு இருப்பீங்க? மக்களுக்கு என்ன சுத்தமா ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சீங்களா நீங்க? மக்கள் பார்த்துட்டு தானே சார் இருக்காங்க எல்லாமே. வெறும் பொய் பரப்புரை. தமிழ்நாட்டுக்கு அப்போ வந்து நீங்க கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் கொடுத்தாச்சு சார். அதிகமா கொடுத்துட்டு இருக்கேன் சார். நான் சொல்றேன் 100 நாள் வேலை வாய்ப்புல வர பேசலாம். நான் சேலஞ்ச் பண்றேன். சொன்னதே தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ரைட் 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 வந்துறேன் நான் பதில கேட்டு வரேன். நான் உண்மைதான் சார் எல்லாரும் சொல்ல முடியும். பொய் எப்படி சொல்ல முடியும்? அவர் ஒரு விஷயத்தை சொன்னாரு, பத்தல அதான் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தலன்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிரதமர் மாதிரியே தான் கிட்டத்தட்ட அவர் நாகராஜும் பேசுறாரு. கொடுத்துட்டாங்களா? அவர் மட்டும் வேற என்ன சொல்ல முடியும்? பொய்களின் பிதாமகன் மோடி அவர்கள் சொல்றதை தானே இவரும் ஃபாலோ பண்ண முடியும். நீங்கள் அதை மறுக்கவே முடியாது. நான் ஒரு சில கேள்விகள் கேட்குறேன், ஆதாரபூர்வத்தோடு கேட்குறேன். அதற்கு பதில்கள் வந்து அண்ணா சொல்லுவாங்களாங்கிறத தயவு செஞ்சு நீங்கள் பார்த்து அண்ணன்ட்ட கேட்டுருவோம். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வந்து கிராண்ட்ஸாக கொடுக்கக்கூடியது, அதாவது எம்என் ரேகா, எல்லோருக்கும் வீடு, கல்வி, மருத்துவம், இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்க தொகை வெறும் 20,538 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கீங்க. ஆனால் அதே அளவு நீங்கள் யூபிக்கு எவ்வளோ தெரியுமா கொடுத்துருக்கீங்க? 1,07,200 கோடி ரூபாய் கொடுத்துருக்கீங்க. அதே இடத்துல நீங்கள் வந்து பீகாருக்கு எவ்வளோ தெரியுமா கொடுத்துருக்கீங்க? 58,900 கோடி ரூபாய் கொடுத்துருக்கீங்க. கிராண்டாக கொடுத்தது மட்டுமே. தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்குனதுக்கான பட்டியல், ஏன்னா இந்த பட்ஜெட்டில் ஒரு வார்த்தை கூட தமிழ்நாட்டை பற்றி சொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் யூபிக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 10,000 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க, நொய்டா ப்ராஜெக்ட்டுக்கு 3,500 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க, ஸ்மார்ட் சிட்டிக்கு 8,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க, அக்ரிகல்ச்சருக்கு கிட்டத்தட்ட வந்து 5,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதே போல் பீகாருக்கு சொல்கிறேன், 26,000 கோடி ரூபாய் ரோடுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இப்போ பவர் செக்டருக்கு 21,400 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஃப்ளட் மேனேஜ்மெண்ட்டுக்கு 11,500 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இப்படி திட்டங்களுக்கு குறிப்பிட்டு பிரதமர் எதையாவது ஒன்னாவது சொன்னாரா? இன்னைக்கு நான் கேட்கிறேன், 8,300 கோடி ரூபாய் ஒதுக்குன்னு சொன்னாரு. இந்த திட்டங்கள் துவங்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? இது எப்போ ஒதுக்கப்பட்டது தெரியுமா? 2018-19 நிதி ஆண்டுகளில் ஒதுக்கப்பட்டு இன்னைக்கு அது நிறைவு பெற்றிருக்கு. அப்ப இந்த பட்ஜெட்ல ஒதுக்கல, கடந்த ஆண்டுலயும் நீங்க ஒதுக்கல, கடந்த 2 ஆண்டுகளில் லிட்டரலா நீங்க வந்து எந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க ஒதுக்கவே கிடையாதுங்கிறத நிதர்சனமான உண்மை. இந்த ரோடுகளுக்கு நீங்க ட்ரெயினுக்கு நீங்க வந்து விளக்குற நீங்க இந்த நிதி கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுலயும் உள்நோக்கம் இருக்கு. இதுலயும் நீங்க டோல்கேட் போட்டு தமிழ்நாட்டில இருந்து மறுபடியும் பணத்தை எடுக்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க. அப்ப தமிழ்நாடு நீங்க எதுக்காக பயன்படுத்துறீங்கன்னா, நிதியை பெறுவதற்காக, தமிழ்நாட்டு மக்களை உறிஞ்சுவதற்காக மட்டுமே திட்டங்களை நீங்கள் கொடுக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் முறையாக கொடுத்துருக்கணும்னா, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு கொடுத்துருக்கணும்னா எது கொடுத்துருக்கணும் தெரியுமா? கல்விக்கு நீங்கள் முறையாக நீங்கள் கொடுக்க வேண்டிய 2,152 கோடி ரூபாய் என்ன கொடுக்காம இருக்கீங்க? ஜல் ஜீவனுக்கு நீங்கள் என்ன 3,000 கோடி ரூபாய் கொடுக்காம இருக்கீங்க? எம்என் ரேகால நீங்கள் பெண்டிங் வச்சிருக்கிற தொகை மட்டுமே 3,796 கோடி ரூபாய். இது இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் அலோகேட் பண்ணிருக்கீங்க? 3 மடங்கு அதிகமாக கொடுத்துருக்கோம். 3 மடங்கு ஒரு கணக்கு சொல்றாரு மோடி. மிக மிக பச்சை பொய். நீங்க 3 மடங்குனா 2014க்கு முன்னாடி கொடுத்ததை விட அப்படின்னு சொல்லி மொட்டையா முடிக்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், 2014க்கு முன்னாடின்னு சொல்லி சொன்னா 10 வருஷம் அவங்க இருந்தாங்க இல்லையா? அப்ப மொத்த பட்டியல் எடுத்து 2014ல இருந்து மொத்த பட்டியல் எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரே ஒரு உதாரணத்தை நான் மீண்டும் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஃப்ளட் ரிலீஃபுக்கு நம்ம எவ்வளோ தெரியுமா இந்த 4 ஆண்டுகளில் பாதிக்கப்பட்ட நிவாரணம் கேட்டது? 50,800 கோடி ரூபாய் கேட்டிருக்கோம். அதுக்கு எவ்வளோ தெரியுமா கொடுத்துருக்காங்க? இது வரைக்கும் வெறும் 629 கோடி ரூபாய் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 1.24%. பிரதமர் மோடி அவர்களை நேரடியாக நான் சொல்லுவதற்கு தயங்கவில்லை, பச்சை பொய்யை பேசியிருக்கிறார். 3 மடங்கு என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. 7 மடங்கு என்று ரயில்வேக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறதும் பச்சை பொய். அதைத்தான் அண்ணன் அவர்களும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி ஒருவேளை அவர்களிடம் பட்டியல் இருந்தால் கடந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு இது இந்த ப்ராஜெக்ட் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு யூபிக்கு எல்லாம் எவ்வளவு அலாட் பண்ணீங்க, ஸ்மார்ட் சிட்டிக்கு எவ்வளவு அலாட் பண்ணீங்க, அக்ரிகல்ச்சருக்கு எவ்வளவு அலாட் பண்ணீங்க, ரோடுக்கு, பவருக்கு, ஃப்ளட்டுக்கு அலாட் பண்ணேன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? அப்படி பட்டியல் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு அலோகேட் பண்ணிருக்குன்னு சொல்லி அண்ணன் சொல்லுங்க, நம்ம பார்க்கலாம். ரைட், நம்ம இது வந்து முனோர் பாஷாட்ட கேட்டுருவோம். முனோர் பாஷா, இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? ராஜா தமிழ் மாறன் சொல்லி சொன்னார் இல்லையா, அதாவது அதிக நிதி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஆனா அவர் ஒரு பட்டியல் வந்து தெளிவா வாசிச்சாரு, மற்ற மாநிலங்களுக்கு எவ்வளவு ஒதுக்கியிருக்கீங்க, இங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு ஒதுக்கியிருக்கீங்கன்னு. ஆனா இங்க தமிழ்நாட்டுக்கே வந்துட்டு நாங்க 3 மடங்கு அதிகமா கொடுத்துட்டோம், ஆனா திரும்ப நிதின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கீங்க, அழுவுறவங்க அழுவட்டும் அப்படின்னு சொல்லி பிரதமர் பேசிட்டு போயிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களையும் ஒரு சேர ஒரு கண்ணோட்டத்தில்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். நண்பர்
திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த நண்பர் பேசுகின்ற பொழுது உத்தரப்பிரதேசத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதிகளை பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார். நான் அதை மறுக்கவில்லை. ஏனென்று சொன்னால் இந்தியாவிலேயே பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். எனவே அந்த அடிப்படையிலே அந்த மாநிலத்திற்கு நிதி அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சமாவது தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிருக்கலாமா என்ன? தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கலன்னு எப்படிங்க நீங்க சொல்றீங்க? அதாவது வெள்ளத்துக்கு புயலுக்கு நிதி ஒதுக்கலன்னு சொல்றேன். இல்ல வெள்ளத்துக்கு அவர் முடிச்சிடட்டும் நாகராஜ். வெள்ளத்துக்கு அதே மாதிரி இல்லை வெள்ளத்துக்கு அதே மாதிரி வந்து மழைக்கு இதெல்லாம் நிதி கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. எந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி இருந்தபோது கூட வந்த புயலுக்கும் வெள்ளத்திற்கும் தமிழக அரசு கேட்ட நிதியை கொடுத்ததாக வரலாறு இல்லை. அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் இவர்கள் கேட்பதிலே ஏதாவது ஒரு தொகையைத்தான் கொடுத்திருக்கிறார்கள், இதற்கு முன்னால் இருந்த ஆட்சியிலே கூட. எனவே நீங்கள் ஒரே ஒரு நோக்கம்தான், ஆகாத பொண்டாட்டி கைப்பற்றா குற்றம் கால்பட்டா குற்றம் என்பதைப் போல தங்களுக்கு ஆகாத ஒரு ஆட்சி மத்தியிலே இருந்தால் எல்லா குற்றச்சாட்டுகளையும் அவர் மீது நீங்களும் அப்படிதான் தங்களுக்கு வேண்டிய ஒரு ஆட்சி இருக்கும். இல்ல பாஜக அரசு இங்க தமிழ்நாட்டை அப்படிதான் பாக்குதுன்னு எடுத்துக்கலாமா? தமிழ்நாட்டை வந்து அப்படி பார்க்கல சார். அப்படி பார்த்திருந்தா இது மாதிரி வந்து பிரதமர் இங்கேயே வந்து கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியை விட 3 மடங்கு அதிகமா அது பச்சை பொய் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வழங்கி இருக்கிறது. சார் நீங்க சொல்றதெல்லாம் உண்மை, முன்னாள் நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் தெளிவா அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாரு. அதாவது ஆண்டுக்கு ஆண்டு நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும், இதை ஒரு கணக்கா சொல்லாதீங்கன்னு சொல்லி அவர் தெளிவா அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. சார் ஆண்டுக்கு ஆண்டு இன்க்ரீஸ் ஆகும்போது கொடுத்திருக்காங்களா இல்லையா சார்? நிதி அமைச்சர் அவர் இருந்த காலத்தை விட அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது தானே உண்மை. நீங்க இல்லைன்னு எப்படி மறுக்க முடியும்? அதை அவரே ஒத்துக்கிறார்கள், ஆண்டுக்கு ஆண்டு இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்கன்னு. அப்புறம் என்ன, நீங்க வந்து மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஆகாத ஒரு ஆட்சி என்று சொன்னால் குற்றத்தை சொல்லிக்கொண்டே இருப்பது உங்களுடைய வாடிக்கையாக இருக்கிறது. நீங்க எந்த ஆட்சி உங்களுக்கு அனுசரணையா இருக்குதோ அதை பாராட்டுவீங்க, புகழ்வீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னு வைங்க, அதை பத்தி இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லுவது. எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை நீங்க நசுக்குறீங்க அப்படிங்கறதா இவங்களோட குற்றச்சாட்டு. சார் சார் நான் என்ன சொல்றேன், எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களை நசுக்கிறதா இருந்தா கடந்த ஆட்சியில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது அதிமுக சார்பிலே 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி 3-4 நாட்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி காவிரி பிரச்சனையிலே அரசிதழில் ஆணை வெளியிட செய்தார்கள். அதை போல தமிழகத்துடைய உரிமைகளுக்காக ஆக்கப்பூர்வமாக எந்த வகையிலே நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள்? ஏதோ மேடை போட்டு இங்க தமிழகத்திலே முதலமைச்சர் பேசுவார், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவார், குரல் எழுப்பியிருக்காங்க சார். அதை வந்து வலுவாக எழுப்பி அதில் வெற்றி பெற ஜெயலலிதா அம்மையார் பெற்ற வெற்றியை போல வெற்றி பெறுவதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடுறதே இல்லை. ஏதோ ஒன்று கூப்பாடு போட்டு கூச்சலை போட்டு நாடாளுமன்றத்தை முடக்கிட்டு அதில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்குவதே இல்லை. இன்னும் சொல்ல போனால் தொகுதி மறுசீரமைப்பை பற்றி எந்த விதமான அறிவிப்பே வராமல் தொகுதி மறுசீரமைப்பு வருது, தமிழ்நாட்டு தொகுதிகள் காணாமல் போய்விடும், குறைக்கப்பட்டு விடும். உள்துறை அமைச்சர் அப்படி ஒரு பயம் இருக்குல்ல, அப்படி ஒரு பயம் இருக்குல்ல, அப்படி ஒரு பேச்சு வந்துருச்சுல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்த போது சொல்லலாம்ல, நீங்க பயப்படுறது தேவையில்லாத பயம், இதுக்கு பயப்படாதீங்க, தமிழ்நாட்டுக்கான அந்த தொகுதிகள் அப்படிங்கிறது வந்து குறைக்கப்பட மாட்டாதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிருக்கலாம்ல சார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே வந்து சொன்னார் சார், தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. பிரதமரான பிறகு முதல் முறையாக சொல்லுமா? நான் உள்துறை அமைச்சர் ஒரு பயத்தை போக்கிருக்கலாம்ல, தமிழ்நாட்டு எதிர்க்கட்சிகளோட பயத்தை போக்கிருக்கலாம்ல சார். பயமே தேவையில்லை சார். இல்லாத விஷயம் தான் இவங்க பயப்படுறாங்க, அப்படியே எடுத்துக்கலாம். அதை போக்க வேண்டிய இல்ல, அதை போக்க வேண்டிய உள்துறை அமைச்சரை ஏற்கனவே சார் உள்துறை அமைச்சர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, ஒரு தொகுதியும் தமிழ்நாட்டுக்கு குறைக்கப்படாது, நீங்க கவலையே பட வேணாம்னு சொல்லிட்ட பிறகு ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? நீங்க தான் விகிதாச்சார அடிப்படையில குறையாது, இல்ல விகிதாச்சார அடிப்படையில குறையாது அப்படிங்கிற உத்தரவாதத்தை இதுவரைக்கும் அவர் கொடுக்கலையே. தொகுதி குறையாதுன்னு சொல்றீங்க, ஓகே, விகிதாச்சார அடிப்படையில குறையாதுன்னு சொல்லவே இல்லை இது வரைக்கும். ஆமா சார் நீங்க உள்துறை அமைச்சர் வந்து பகிரங்கமா தமிழ்நாட்டுக்கு ஒரு தொகுதியும் குறையாதுன்னு சொல்லியிருக்காரு. நீங்க அதை விட்டுட்டு தேவையில்லாம மறுசீரமைப்பு
சார் மனோகர் பாசா சார் ஒண்ணே ஒன்று தான் சார், இதை வந்து பிரதமர் வாயால் நீங்க சொல்லியிருந்தா எல்லாரும் மகிழ்ந்திருப்பாங்கல்ல சார். நீங்க உள்துறை அமைச்சர் சொன்னா கேட்க மாட்டீங்களா? பிரதமர் தான் இல்லையா அவர் சொல்லலையே, பிரதமர் அவர் சொல்லலையே சார். பிரதமரை பொறுத்த வரைக்கும் 2026ல அதை பற்றி யோசிக்க வேண்டிய நேரமா வரும்போது இதுக்கான ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், பல வருஷங்கள் பிடிக்கும். போயிட்டு வந்துருவோம். தேவையில்லாத ஒரு அச்சத்தை உருவாக்கி தமிழ்நாட்டு மக்களை மிரட்டி பாக்குறீங்க, பயமுறுத்தி பாக்குறீங்க. தமிழ்நாட்டு மக்களை யாரு மிரட்டி பாக்குறாங்க? தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருப்பார்கள். ரைட், தமிழ்நாட்டு மக்களை திராவிட முன்னேற்ற கழகம் தான் மிரட்டி பாக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாரு. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருக்காங்கன்னு சொன்னார்ல, அதுவும் 2014 தெளிவாக இருந்தார்கள், 2019 தெளிவாக இருந்தார்கள், 2024 தெளிவாக இருந்தார்கள். இப்போ இவங்க பண்ணக்கூடிய நாடகத்துக்கு 2026 தெளிவாக இருப்பார்கள். ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். மோடி இலங்கையிலிருந்து வந்தார், வந்து இறங்கும் போதே அவர் ஒரு விஷயத்தை சொல்றார். மேலேருந்து பார்த்தேன், அவர் எப்படி போய் சொல்கிறாருன்னு நான் சொல்கிறேன். மேலேருந்து பார்த்தேன், ராமர் பாலம் தெரிந்தது, வழிபட்டேன் அப்படின்றார். அதுக்கு முன்னாடி முருகன் பேசுறதையும் நீங்க கேட்டிருப்பீங்களான்னு தெரியல, நான் சொல்றேன். ராமர் வந்த பாதையிலேயே வந்தார் மோடி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதே மோடியினுடைய அமைச்சரவையில் 2 வருஷத்துக்கு முன்னாடி 2022 நாடாளுமன்றத்தில் ஜிதேந்திர சிங் என்ற ஒரு அமைச்சர், அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, ராமர் பாலம் என்பது இல்லை, இஸ்ரோ ஆய்வு செய்ததில் அப்படி ஒரு பாலம் இருந்ததற்கான அறிகுறிகள் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே 2022 அதை சொன்ன உடனே இந்தியா முழுவதும் பெரிய செய்தி, பாஜக திடீர் பல்டி, ராமர் பாலம் இல்லை அப்படின்னு சொல்லி. அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பேசியது உண்மையா பொய்யா, இல்லை மோடி இன்றைக்கு சொன்னது உண்மையா பொய்யா, யாரை ஏமாத்த? நீங்க ஒரு பிரதமர் பேசுகிறார், எல்லா மக்களுக்காக பேசுகிறார். பேசும்போது அவர் எப்படி பேச வேண்டும்? இந்தியாவில் எத்தனையோ பிரதமர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் மோடி அவர்கள் என்ன பேசினார் அப்படின்னு சொல்லி 2014 24 வரைக்கும் மோடி பேசிய பொய்கள்னு ஒரு புத்தகமே இந்தியாவில் வெளிவந்திருக்கு. என்னைக்கு என்ன பேசினார், அது என்ன பொய் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக. இப்படி எந்த ஒரு பிரதமருக்கும் புத்தகம் போட்டு பொய் பேசின ஆள் அப்படின்னு வந்ததே கிடையாது, மறந்துடாதீங்க. இன்னைக்கு அவர் பேசியதும் கூட தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு மாநில கட்சி, ஆளுங்கட்சி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். அந்த ஆர்ப்பாட்டம் என்ன சொல்லுது? 100 நாள் வேலை திட்டத்தை, அதற்குள்ள பணத்தை எங்களுக்கு கொடு, அதை பற்றி அவர் பேசியிருக்க வேண்டும். பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என்று குரல் எழுந்திருக்கிறது, அது பேசப்பட்டிருக்க வேண்டும். தொகுதி மறுசீரமைப்பை பற்றி பேசியிருக்க வேண்டும். ஒரு பிரதமர் இங்கே வருகிற பொழுது அவருக்கு என்ன வேலை? அவருக்கு தனிப்பட்ட முறையில் கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா கும்பிடட்டும், எந்த சாமியும் கும்பிடட்டும், அது வேற விஷயம். ஆனால் அதை மாத்திரமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவர் ஒரு பொய்யை சொல்லிட்டு நாங்கள் இவ்வளவு கொடுத்தோம், நாங்கள் அவ்வளவு கொடுத்தாங்க. கன்ஸ்ட்ரக்டிவாக நான் சொல்கிறேன் சார், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெளிவா என்னென்ன ஒன்றிய அரசாங்கம் புறக்கணித்தது என்று அவையில், அது ரெக்கார்டு, அது உண்மை, அந்த ரெக்கார்டு அப்படியே வைக்கிறாரு. பாஜகவினர் கூட அதை எதிர்க்கல, மறந்துடாதீங்க. ஆனா நாடாளுமன்றத்தில் பேச வேண்டியவர் தமிழ்நாடு குறித்து நாடாளுமன்றத்தில் பேசுகிற பொழுது, நாடாளுமன்றத்தில் இது குறித்து ஏதாவது பேசினாரா, இப்படி ஏதாவது பதிவு செய்தாரா, அதுதானே சார் ரெக்கார்டு. நீ ஒரு கூட்டத்தில் போற போக்கில் என்ன வேணாலும் சொல்லிட்டு போறது அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள், அது தெளிவாக தான் இருப்பாங்க. 10 ஆண்டு காலமாக இந்த மாநிலம் திட்டவட்டமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அதிமுக ஆட்சி நடந்த போது கூட, இவர்கள் ஆதரவோடு நடந்த போது கூட எத்தனை புயல்கள் வந்தது, எத்தனை வெள்ளம் வந்தது, அதற்கு இவர்கள் நிதி கோரியது என்ன ஈஸியா சொல்லிட்டு போறாங்க தெரியுமா? அன்னைக்கு காங்கிரஸ் மத்தியில் யார் இருந்தாலுமே இங்க தரமாட்டாங்க, அப்புறம் எதுக்கு மத்தியிலன்னு ஒரு ஆட்சி தேவைன்னு கேட்பாங்கல்ல. மத்தியில் ஒரு ஆட்சி இருக்கு. இப்போ இன்னொரு சொல்றாங்க, தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கொடுக்குறாங்க, உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் தொகை அதிகம், அதனால அதிகமாக கொடுக்குறாங்க, ஒரு மக்கள் வளரணும், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது, எல்லா இடத்துலையும் வளரட்டும். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் சார், இவர்கள் கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டி எவ்வளவு? 75,000 கோடி. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் 24 கோடி மக்கள், அவர்கள் கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டி எவ்வளவு? 63,000 கோடி. அந்த மாநிலத்தை வளர்ப்பதில் நீங்கள் இந்த 15 ஆண்டுகளில் என்ன செய்தீர்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. 62,000 கோடி தான் 24 கோடி பேர் சேர்ந்து கொடுப்பான் அப்படின்னு சொன்னா, இங்க 8 கோடி பேர், 7.5 கோடி பேர் 75,000 கோடி கொடுக்காங்கல்ல. இவர்களுடைய வளர்ச்சியில் மத்திய அரசாங்கத்துடைய பங்களிப்பு என்ன? நான் இன்னொரு கேள்வியை கேட்கிறேன். ஒட்டுமொத்த ஜிஎஸ்டி வசூல் பண்றாங்கல்ல, இந்த வசூல் பண்ணக்கூடிய ஜிஎஸ்டியில் 60% தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம், இந்த 6 ஸ்டேட் தவிர மீதி இருக்கக்கூடியதான் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹிந்தி பெல்ட்.
மொத்தமே 40% தான். மீதி இருக்கக்கூடிய இவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நான் இப்பவும் கேட்கிறேன், தமிழ்நாடு இவ்வளவு விஷயத்தில் முதலில் இருக்கிறது, பொருளாதாரத்தில், கல்வியில், எல்லா விஷயத்திலும் முதல்ல இருக்கிறது. ஒரு ஒன்றிய அரசாங்கம் அதற்கு துணையாக இருந்து ஒரு மாநிலத்தை என்ன செய்யணும்? அரசியல் மாற்றங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த மாநிலத்தை முன்னேற்றுவதில் ஒரு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு, ஒரு பிரதமருடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் அல்லவா? ஒரு மாநிலத்தை நசுக்குவது, அதற்கு எதிராக நாகராஜ் ஒரு விஷயத்தை சொல்லி சொன்னாரு, இங்க வந்து எல்லா மாநிலங்களையும் பிரதமர் வந்து ஒரே மாதிரி சமநிலையோட தான் பாக்குறாரு. மணிப்பூருக்கு போனாரா? நீங்க இந்தியாவில இருந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு வர்றவர் இலங்கை போயிட்டு தானே வர்றாரு, தாய்லாந்து போயிட்டு தானே வர்றாரு, அப்படியே மேலே தானே இருக்கு மணிப்பூர். ஏன் சமமா நினைக்கல? அப்போ அதுக்கு பதில் இல்லைல்ல, பார்லிமெண்ட்ல தானே ரைஸ் பண்றாங்க. வைகோ தானே கேட்டாரு, இவர் பிரைம் மினிஸ்டரா பிக்னிக் மினிஸ்டரான்னு கேட்டார்ல, அதற்கு பதில் சொல்லணும்ல. அப்ப நீங்க என்னன்னா, ஒரு மாநிலத்திற்குள் தனக்கு தேவையான தங்கள் ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் அவர்கள் அப்படி நடந்து கொள்வதும், எதிர்க்கட்சிகள் கருத்து ரீதியாக எதிர்க்கட்சிகள், ஆனால் மக்கள் எல்லாருக்கும் பிரதமர் யாரு? மோடி தான். அவர் எல்லாருக்கும் செய்யணுமா வேண்டாமா? அப்படி அந்த ஏற்பாட்டில் திமுக அரசு அதன் மீது பாஜகவிற்கு காழ்ப்புணர்ச்சி இருந்தால் அதை அரசியலாக அவர்கள் எதிர்கொள்ளட்டும். ஆனால் ஒரு மக்களை நீங்கள் வந்து என்ன செய்யறது? நீங்க தமிழ்நாட்டில் வந்து 8 தடவை பேசினார், திருநெல்வேலி பார்லிமெண்ட்ல 2 தடவை பேசினார், கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்ல 2 தடவை பேசினார். ஆனால் 8 தடவை வந்து பேசினார்ல, மக்கள் தெளிவா இருந்தாங்களா? அப்ப தமிழ்நாட்டு மக்களை முட்டாள்னு சொல்றாங்களா அவங்க பிஜேபி காரங்க? நீங்க இன்னைக்கு அண்ணாமலை சொன்னார்ல, அண்ணன் நாகராஜ் அண்ணனுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு பேட்டி சொல்றாரு அண்ணாமலை, 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் வெட்டியா இருக்கிறவங்க எல்லாம் 4 பேர் உட்காந்து விவாதம் பண்றாங்கன்னு. நாகராஜ் அண்ணன் ஏன் வெட்டியா இருந்தாரா? நாங்கெல்லாம் விட்டுருங்க, வெட்டினே வச்சுக்கோங்க. நான் கூட இப்போ விமானத்தில் தான் வந்தேன், இங்கே நான் வட மாநிலம் போயிட்டு தான் வந்தேன், இந்த கூட்டத்துக்கு ஒன்றே வந்து இறங்கி இங்கே வரேன். வெட்டியா இல்லை. அண்ணன் நாகராஜை பார்த்து அண்ணாமலை இவ்வளோ மோசமாக பேசக்கூடாது, வெட்டியா இருக்கிற ஒரு ஆளை கொண்டாந்து நீங்கள் உட்கார வச்சு பேசக்கூடாது, அது தப்பா இல்லையா? இப்படி தடித்த வார்த்தைகளில் இவர்கள் பேசுவார்கள், பொய் பேசுவார்கள், பொய்யையே மூலதனமாக கொண்டு இவர்கள் பேசிக் கொண்டிருப்பது தான் பாஜகவினுடைய கொள்கை. அதனால மக்கள் தெளிவாக இருக்கிறார். சரி, நான் பாலச்சந்திரன் ஐஏஎஸ் இணைஞ்சிட்டாரு, அவரோட பார்வையை கேட்டுருவோம். பாலச்சந்திரன் சார், இன்னைக்கு வந்து முதலமைச்சர் பேசினதையும் நீங்க கேட்டிருப்பீங்க, பிரதமர் பேசினதையும் கேட்டிருப்பீங்க. இது ரெண்டையும் எப்படி பாக்குறீங்க ஒப்பிட்டு? முதலமைச்சர் கேட்கிற கேள்விகளுக்கு நேரடியான பதில் வந்து பிரதம மந்திரி கொடுக்கறதில்லை. அதுக்கப்புறம் பிரதம மந்திரி சொல்றது வந்து பாதி உண்மை. பாதி உண்மைங்கிறது முழு பொய்யை விட ஆபத்தானது. ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். 2014 இவங்க வந்தபோது குக்கிங் ஆயில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்ததுன்னு சொல்லி வைங்க, ஒரு 92 ரூபா, எனக்கு சரியான அமௌண்ட் தெரியாது. ஆனால் எனக்கு சமையல் பண்ணுறவங்க சொன்னாங்க, இன்றைக்கி 2.5 மடங்கு விலை ஏறி போச்சியா அப்படின்னாங்க. இன்றைக்கி 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்போது 90 ரூபாய்க்கு அன்னைக்கு வாங்கியிருக்கோன்னு வைங்க, இன்றைக்கி அது வந்து 225 ரூபாயா இருக்குன்னு சொல்லி வைங்க. அப்போ நான் கேட்குற முதல் கேள்வி, எல்லாருடைய சம்பளமும் எல்லாருடைய வருமானமும் 2.5 மடங்கு கூடி இருக்கா? இதைத்தான் கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். இதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து 1,12,338 கோடி ரூபா 42 பைசா கொடுத்தோம், இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல வந்து அர்த்தமே கிடையாது. ரியல் இன்கம் எவ்வளவு, நீங்கள் எவ்வளவு செஞ்சுருக்கீங்க, எந்தெந்த திட்டங்களுக்கு நீங்கள் வந்து நிதி ஒதுக்கி இருக்கீங்க, இதெல்லாம் முக்கியமான கேள்வி. திரு கருநாகராஜன் வந்து சொன்னார், எதை எடுத்தாலும் இருக்கிறதே பொழப்பா போச்சுன்னு சொல்லி. அது சாரி மன்னிக்கணும், திரு நாகராஜன் சொன்னார், நீட்டை எதுக்குறாங்க, தொகுதி சீரமைப்பை எதுக்குறாங்க, எல்லாம் நிறைய விஷயம் சொன்னார். இந்த 2 மட்டும் நான் கேட்குறேன். நீட் வந்து நம்ம மட்டும்தான் எதுக்குறோமா? நம்பர் 1. நீட்னால என்ன நடந்திருக்கு? இப்போ திரு நாகராஜனும் நானும் ஸ்டூடெண்ட்டாக இருந்து நீட்டு பரீட்சை எழுதுறோன்னு வைங்க. அவர் நல்லா படிக்கிறவர், அவர் 82 மார்க் எடுத்துட்டார். எனக்கு அவ்வளோ நல்லா படிப்பு வராது, நான் 41 மார்க் எடுத்தேன். நாங்கள் 2 பேருமே பாஸு நீட்டில் வந்து. நாங்கள் 2 பேரும் பாஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு 30 லட்ச ரூபா கொடுக்குறதுக்கு வசதி இருக்குது. உடனடியே எனக்கு இதில் வந்து மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் கிடச்சிரும். 82 மார்க் வாங்கின நாகராஜனுக்கு வந்து நீட் இதில் வந்து மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் கிடைக்காது. இது என்ன மெரிட்டை வந்து என்கரேஜ் பண்ணுறதா? நீட் வந்து கொள்ளையடிக்கிறதுக்கான ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லி இவங்க மட்டும், தமிழ்நாடு மட்டும் சொல்லலை, மேற்கு வங்காளம் சொல்லுது, மகாராஷ்டிரா சொல்லுது, கர்நாடகா சொல்லுது, ஆந்திர பிரதேஷ் சொல்லுது. நீட்டு ட்ரைனிங் கொடுக்கறதுக்குன்னு சொல்லி பல 100 கோடி ரூபாய்கள் ராஜஸ்தானில் உள்ள அமைப்புகள் வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எதையுமே இவர் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரா? நீட் வந்து நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாரா? தமிழ்நாட்டில் உள்ள கிராமப்புறத்தில் உள்ள சுகாதார கட்டமைப்பு மிகச் சிறப்பானது. சாதாரண படிப்பை ஒன்றை தவிர வேறு எந்த ஆயுதமுமே இல்லாத ஏழை மாணவர்கள் இதுக்கு முன்னாடி வந்து மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தாங்க. அவங்க வந்து டாக்டர் ஆனதுக்கப்புறம் 2 வருஷம் ரூரல் ஏரியாவில் போய் ஒர்க் பண்ணால் சந்தோஷமாக போனாங்க, இருந்த இடத்துலேருந்து வந்தாங்க. ஆனால் 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா கொடுத்து தான் படிக்க வரதுக்கு எனக்கு வசதி இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஒரு பையன் கிராமப்புறத்துக்கு போக மாட்டான்.
இது கிராமப்புற சுகாதார கட்டமைப்பு. காமராஜர் காலத்திலிருந்து, திராவிட முன்னேற்ற கழகத்தின் காலத்திலிருந்து இந்த கட்டமைப்பு சீர்குலைந்து விடும். இது முக்கியமான விஷயம். ரெண்டாவது, மெரிட்டுங்கிறது இவங்க சொல்றது பொய். மெரிட் அடிப்படையில் அட்மிஷன் நடக்கிறது கிடையாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். திரும்ப திரும்ப இந்த பொய்யை சொல்றாங்க. அப்ப நீட்டை எதுக்குறதுல என்ன தப்பு இருக்கு? இதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். அடுத்து என்ன சொன்னாங்க? தொகுதி சீரமைப்பு பத்தி 2 பேர் சொன்னாங்க. இன்னைக்கே ஏன் கத்துறீங்க அப்படின்னு. டீலிமிட்டேஷன் இவங்க சட்டம் இவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சே உண்மைக்கு மாறா பேசுறாங்க. டீலிமிட்டேஷன் கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கமிஷனுடைய செயல்பாடுகளை பற்றி யாரும் எந்த விதமான எதிர்ப்பும் எழுப்ப முடியாதுங்கிறது சட்டம். அந்த கமிஷன் ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னா அந்த முடிவை எதிர்த்து எந்த நீதிமன்றத்திற்கும் போக முடியாது. இது சட்டம். அந்த கமிஷன் தன்னுடைய அறிக்கையை நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றங்களிலும் வைக்கலாம். அதன் மீது விவாதங்கள் நடத்தப்படலாம். ஆனால் எந்த திருத்தத்தையும் செய்வதற்கு நாடாளுமன்றத்திற்கோ சட்டமன்றங்களுக்கோ அதிகாரம் கிடையாது. இது சட்டம். இது இவங்களுக்கும் தெரியும். ஏன் இன்னைக்கே ஸ்டாலின் இந்த மாதிரி குரல் எழுப்புறாருன்னா, அதை கான்ஸ்டியூட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த காலத்தில் நீங்க ஜனத்தொகை அடிப்படையில் டீலிமிட்டேஷன் புது கான்ஸ்டியூன்சி வரும்னு வச்சிருந்தீங்க. அதை தேசத்தின் தலைவர்களாக இருந்த இந்திரா காந்தியும் வாஜ்பாயும் அப்படி வச்சா தென்னக மாநிலங்கள் மற்றும் சில மாநிலங்கள் நல்ல ஃபேமிலி பிளானிங் வேலையை பண்ணவங்க பாதிக்கப்படுவாங்க. அப்படிங்கிறதுனால 1971 சென்சஸ் பேசிஸ்லேயே இருக்கட்டும், 50 வருஷத்துக்கு இருந்தது. திரும்ப இவர் சொல்றாரு, அமித்ஷா சொல்றதா பொய் சொல்றாங்க. அமித்ஷா என்ன சொன்னாரு? உங்களுடைய 39 கான்ஸ்டியூன்சி அப்படி இருக்குன்னாரு. அப்போ யூபிக்கு கான்ஸ்டியூன்சி கூடுமா குறையாதா? இதுக்கு பீகாருக்கு கூடுமா குறையாத பேசவே மாட்டேங்கிறாங்க. வேணும்னே நான் கேட்குறேன், எனக்கு 39 + 1 40 இருக்கும்போது யூபிக்கு இன்னைக்கு 80 இருக்கு. எனக்கு அதே 40 கொடுத்துட்டு யூபியை நீங்கள் 120 130 ஆக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உறுதிமொழி கொடுத்தீங்களா? அதனால தான் இவர் கேட்டார், தமிழக முதல்வர் கேட்டார். அந்த 7.86 என்னமோ 1% இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. எந்த நீங்க மறுசீரமைப்பு பண்ணாலும் அதே பெர்சன்டேஜ் தமிழ்நாட்டுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க உறுதி சொல்லுங்க. இல்ல, இந்த தொகுதி விகிதாச்சாரம் குறையாதுன்னு சொல்லி பிரதமர் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கலாம் இல்லையா? இதுங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, இப்படி ஒரு பிரச்சனை இங்க ஓடிட்டு இருக்கு. அது ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, இல்ல அவங்க இதுக்கு சரியான வார்த்தையை தமிழ்ல கள்ள மௌனம் சாதிக்கிறார்கள். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல அப்படி கள்ள மௌனம் சாதிச்சு கடைசி நேரத்தில் இவங்களை புறந்தள்ள பார்க்குறாங்கிறதா உண்மை. சரியான நேரத்தில் விழித்து கொண்ட நம்முடைய முதல்வர், இது நம்முடைய பிரச்சனை மட்டுமல்ல, இந்தியாவின் பல மாநிலங்களுடைய பிரச்சனை. அவங்க அத்தனை பேரையும் கூப்பிட்டாரு. இப்போ பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு, இந்த மாதிரி ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு, விவாதிக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு நேரமே கொடுக்கறதுக்கு இது வரைக்கும் பிரதமர் அலுவலகத்திலிருந்து எந்த கடிதமும் வரல. இதே மாதிரி தான் இருக்க தமிழ்நாட்டு எம்பிஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு திரும்ப கேட்டபோது காவேரி பிரச்சனை பற்றி நினைக்கிறேன், நேரமே கொடுக்கல உள்துறை அமைச்சர். இப்படித்தான் இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளும் நடத்துறாங்க. இந்த போதிய நிதி அளித்திட்டோம் சொல்லி திரு நாகராஜன் அவர்கள் சொல்றது, ஐ எம் சாரி டு மேக் யூஸ் ஆஃப் திஸ் வேர்ட், இது இன்னொரு பொய். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னபடி விலைவாசி 2.5 மடங்கு கூட்டி போச்சுன்னா சிதம்பரம் சொன்னார், ஒவ்வொரு வருஷமும் நிதி அதிகமாக வர அந்த அளவுக்கு நிதி கூட கொஞ்சம் கொடுப்போம். ஆனால் ப்ரொபோர்ஷனேட்டாக கொடுக்குறாங்களா? இப்போ நிதிக்குழு தன்னுடைய 41% மாநிலங்களுக்கு கொடுக்கும் பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இதில் கிட்டியிலேருந்து கொடுக்கும்போது எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க? 3 அடிப்படையில் கொடுக்குறாங்க. ஒரு மாநிலத்துடைய அளவு, மொத்த பரப்பளவு, மாநிலத்துடைய மொத்த ஜனத்தொகை, மாநிலத்தில் எத்தனை பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. இந்த 3 அடிப்படையில் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு குறைஞ்சலாவே போய்கிட்டே இருக்கு. ப்ரப்போர்ஷன் விகிதாச்சாரம் ஒரு 2021 22 தமிழ்நாடும் கர்நாடகாவும் சேர்ந்து 2 லட்சம் கோடி கொடுத்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டிக்கு. அந்த நேரத்தில் யூபியும் பீகாரும் சேர்ந்து வெறும் 30,000 கோடி ரூபா கொடுத்தாங்க. அவ்வளோதான் அவங்களால கொடுக்க முடிஞ்சது. இப்போது ஒரே ஒரு கேள்வி தான், என்னுடைய சகோதரன் ஒருத்தன் சவல பிள்ளையா இருந்தான்னா அவன் முன்னேறணும் தான் நான் நினைப்பேன். யூபி யாரு? ஹி இஸ் மை பிரதர். பீகாரில் உள்ளவங்க யாரு? என்னுடைய சகோதரர். இவங்கெல்லாம் முன்னுக்கு வரும்னு நினைப்பேன். ஆனால் அதே சமயம் இன்னொரு கேள்வியும் கேட்பேன்ல, 50 வருஷமாக கொடுத்துக்கிட்டே இருக்கனேப்பா, நீ என்ன செய்கிற இந்த பணத்தை வச்சு? அந்த கேள்வியை கேட்கணும்ல. அடுத்து நல்ல வேலை பார்த்தப்பா, சொன்னபடியெல்லாம் படித்தப்பா, உனக்கு நான் இன்சென்டிவ் கொடுக்குறேன்னு சொல்லணும்ல. இப்போ நடக்கிறது என்னென்னா, சவல பிள்ளைக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், கேட்க மாட்டேன். சவல பிள்ளைக்கு போகுதா, சவல பிள்ளை பேரில் வேறு சில பேர் சாப்பிட்றாங்களா, இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். இந்த பையனை நீ தான் நல்லா வந்துட்டில, இனிமேல் உனக்கு கொடுக்குறத குறைச்சிடுவேன், ஒழுங்கான சாப்பாடு கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நடக்கிறது. இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று சொல்கிறேன், வேஷ்டி கட்டி பிரதம மந்திரி போனாருங்கிறது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம்தான். திருக்குறளை சொல்கிறாரு, தப்போ தவறோ முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்குரிய விஷயந்தான்.
இந்த தமிழ்நாட்டில் இரும்பு நாகரிகம் 5300 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அப்படின்னு ஸ்டாலின் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சது ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சதை நம்முடைய முதலமைச்சர் உலகத்துக்கு சொன்னார். அவங்க வெறுமனே கண்டுபிடிச்சதோட நிப்பாட்டல. கண்டுபிடிச்சதை புளோரிடா உட்பட வட அமெரிக்காவில் உள்ள புளோரிடா உட்பட 4 ஆய்வகங்களுக்கு அனுப்புனாங்க தங்களுடைய கண்டுபிடிப்பை. அந்த 4 ஆய்வகங்களும் உறுதிப்படுத்தினாங்க, சயின்டிஃபிக்காக தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இது சரிதான்னு. எதுக்கெடுத்தாலும் தமிழ் தான் உலகத்துடைய புராதன மொழின்னு சொல்லி நம்முடைய ரத்த கொதிப்பை சந்தோஷமாக்குறாரு. நான் கேட்குறேன், இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சாதனை தமிழகம்தான் இரும்பு நாகரிகத்திற்கு உலகத்திற்கு முன்னோடியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னதை பற்றி தமிழ்நாடு இந்தியாவில் தான் இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள பெருமை இந்தியாவுக்கு தானே. ஏன் இந்த பிரதம மந்திரி மௌனம் சாதிக்கிறாரு? இதுக்கு பிரதம மந்திரி மட்டும் இல்லை, திரு நாகராஜன் போன்றவர்கள் விளக்கம் சொல்லணும். சும்மா எங்களை தமிழ் தான் பெரிய மொழியெல்லாம் சொல்லி எங்களை உங்களுடைய ஆதரவாளர்கள் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. சும்மா நாங்கள் 3 மடங்கு நிதி கொடுத்துருக்கோம்னு சொல்லி எங்களை தவறான பாதையில் இட்டு செல்வீங்க. எங்கே எங்களுடைய உண்மையான சாதனைகள் இருக்கோ, எங்கே எங்களுடைய முன்னோர்கள் 5300 ஆண்டுகளுக்கு முன்னாலே இரும்பின் பயன்பாட்டை அறிந்திருந்தார்கள், வேட்டுவ சமுதாயம் இருந்தது, வேளாண்மை சமுதாயம் ஆனது, அப்படி நாங்கள் நிரூபிப்போமோ அந்நேரம் கள்ள மௌனம் சாதிப்பீங்க. எங்கே எங்களுக்கு மறுசீரமைப்பு நடக்கும்போது நல்ல காரியம் பண்ணதுக்கு எங்களை பாதிச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னால் அதை பற்றி பேச மாட்டீங்க. உங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் இன்னைக்கு என்ன தேவை வந்ததுன்னு ஏதோ டீலிமிட்டேஷன் ஆக்டை பற்றி புரியாத மாதிரி மக்களை குழப்புவாங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா ஒரே அர்த்தம் தான், தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்தவர்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல. ஏமாந்தவர்கள் இல்லை. இந்த கேள்விகளுக்கு விடை அளிக்காத வரையில் திரு மோடி அவர்களுடைய எந்த பேச்சையுமே தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டார்கள். இதுதான் நம்ம நாகராஜா இந்த கேள்விகளுக்கான பதில சொல்றாரான்னு பார்ப்போம். நாகராஜ், என்ன பதில்? கள்ள மௌனம் ஏன் அப்படின்னு தான் திரும்ப கேட்கிறாரு சார். நிச்சயமா நீங்க கொஞ்சம் மௌனம் சாதிச்சீங்கன்னா நான் எல்லாத்தையும் பதில் சொல்ல முடியும். ஏன்னா 3 பேர் எதிராக பேசியிருக்காங்க. 3 பேர்த்துக்கும் பதில் சொல்லணும் ராஜா. நான் பதில் கொடுத்துறேன் 1 by 1. முதல்ல 2016 4985 கிலோமீட்டராக இருந்த நெடுஞ்சாலையை நாங்கள் 6806 கிலோமீட்டர் மாற்றியிருக்கிறோம். 2994 கிலோமீட்டர் நீளமுள்ள திட்டத்திற்கு 64,704 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கிறோம். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலை பணிக்கு என்று 2 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்கிறோம். 4000 கோடி ரூபாய் மதிப்பிலான சிவில் விமான நிலையம் 5 விமான நிலையங்களுக்கு நிதி ஒதுக்கியிருக்கிறோம். 10,168 கோடிகள் முதலீட்டில் பெரிய துறைமுகங்கள் வழியாக கப்பல் செல்வதற்கான கட்டி முடிக்கப்பட்டு 62 திட்டங்கள் பணி நடந்து கொண்டிருக்கிறது, சில முடிக்கப்பட்டிருக்கிறது. மீன்வளத்துறையில் 1574 கோடியில் மதிப்பிலான 64 திட்டங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். பிரதமர் வீட்டு வசதி வாரிய திட்டத்தின் கீழே 10 ஆண்டுகளில் 15 லட்சத்துக்கும் அதிகமான வீடுகளை கட்டி மத்திய அரசு 20,000 கோடி ரூபாய் விடுவித்திருக்கிறது. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 39,000 கோடிகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஏற்கனவே 4 மாநிலம் மகாராஷ்டிரா, சத்தீஸ்கரை விட எம்பியை விட அதிகமான நிதியை கொடுத்திருக்கிறோம். புதிய மருத்துவக் கல்லூரிகள் திட்டத்திற்கு தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரிக்கு ஒப்புதல் அளித்து கொடுத்திருக்கிறோம். விருதுநகர் குமாரலிங்கபுரம் பிரதமர் ஒருங்கிணைந்த மெகா ஜவுளி பூங்காவுக்கு 2000 கோடி ரூபாய். காஞ்சிபுரத்தில் மருத்துவ கல்லூரி கருவிகள் பூங்கா அமைப்பதற்கு ஏறக்குறைய 500 கோடி ரூபாய். பொது உள்கட்டமைப்பு வசதிக்கு குறிப்பாக மருத்துவத்துக்கு 100 கோடி ரூபாய். தமிழகத்தில் நியூட்ரான் ஆய்வு அமைக்கிறதுக்கான நிதியை நாங்கள் கொடுத்துருக்கோம், திட்டம் ஒத்துழைப்பு கொடுக்கல. இது தவிர 20,077 கோடி ரூபாய் மதிப்பிலான 10 மெகாவாட் உட்கட்டமைப்பு திட்டங்களை 25 பிரச்சனைகளால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஜல்ஜீவன் திட்ட தமிழகத்திற்கு 2019, 2020, 23, 24 12,491 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறோம். 5,167 கோடி ரூபாய் மட்டும் தமிழக அரசால் எடுக்கப்பட்டிருக்கு, மிச்சத்தை அவங்களே பயன்படுத்தலை. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்திற்கு மொத்தமாக இந்தியா முழுவதும் 13,000 கோடி ஒதுக்கி இருக்கிறோம், தமிழக அரசு ஏற்க மறுத்துவிட்டது. மாநில அரசு ஒத்துழைப்பு இல்லாமல் பல திட்டங்கள் தமிழகத்தில் முழங்கி கிடக்கிறது. இது அவருடைய பதில். இன்னும் நிறைய நான் வச்சிருக்கேன். 2வது நம்முடைய அண்ணன் இவர் பேசினாரு, நண்பர் இல்லை அதுன்னு பதில் கொடுத்துட்றேன். இன்னைக்கு வளர்ச்சின்னு பேசுறாங்க, வாக்காளர்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படிங்கிறாரு. உண்மையிலேயே டாஸ்மார்க் மூலமா சில 30% வாக்காளர்கள் தெளிவில்லாத காரணத்தால தான் திரும்ப திமுக வந்து கொண்டிருக்கிறதுங்கிறத நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ராமர் பாலம் குறித்து பேசுனீங்க. நாணக்கண் கொண்டு பார்க்க வேண்டும், பூனைக்கண் கொண்டு பார்க்கக்கூடாது. ராமர் கோயிலை கட்டின நரேந்திர மோடி அவர்களுக்கு தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு தெரியும். கடவுள் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையா இல்லையா, அது நம்பிக்கையுள்ளவர்களுக்கு எல்லாம் தெரியும். அதைத்தான் மோடி அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்புறம் இதோ மோடி அவர்கள் பொய் குறித்து பேசி முடிச்சிடறேன்.
இல்லண்ணே உங்க அமைச்சர் இல்ல, ஜிதேந்திர ரைட்டுண்ணே. சிங் ஒவ்வொருத்தருடைய நாடாளுமன்றத்துல பார்வை ஒரு வருஷத்துக்கு பாருங்க. முன்னாடி சொன்னதை சொல்றேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப அது அவர் அமைச்சர்ல இருந்து நீக்கிட்டீங்களா? சார், அவர் எப்படி சொன்னாரு இன்னைக்கு மோடி அவர்கள் கண்ணுக்கு தெரிந்திருக்கிறது. சார், மோடி அவர்கள் கண்ணுக்கு தெரிந்திருக்கிறது. மோடி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அவர்களோட நம்பிக்கை அதை ஏன் நீங்க குறிக்கிறேன்னு கேட்கிறேன். இதை நீங்க வேற மதங்களை குறிக்கிட முடியுமா நான் கேட்கிறேன். முடியாதுல்ல, அதனால சொல்றேன். இன்னொன்னு, ரெண்டாவது சொன்னாங்க ஊழல் குறித்து, பொய் குறித்து வந்து ஒரு புத்தகமே போட்டிருக்கிறாங்க. ஒரு ஊழலை சொல்ல முடியுமா எங்கள் பாஜக அரசு மீது? திமுக எப்படி ஊழல் செய்ய முடிந்ததுன்னு ஒரு ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு சார். இப்போ புத்தகம் வெளியே வரப்போகுது, வெளியே விடுறாங்க. விஞ்ஞான ரீதியா ஊழல்ல தொடங்கி என்னென்ன ஊழல்கள், டாஸ்மாக் ஊழல்கள், அது சீக்கிரம் வரப்போகுது. நீங்க 2 தடவை வெளியிட்டீங்க. ஒரு வெளியில போறோம் சார். முக்கியமா எல்லாத்தையும் கோர்த்துட்டு இருக்கோம். அது வெளியே வரப்போகுது. அப்புறம் நீங்க சொன்னீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகம் பண்றாங்க. சார், நீங்க கோயம்புத்தூருக்கு ஒண்ணுமே பண்ணலையா சார்? அதிக வருமானம் நான் கொடுக்குறேமே கோயம்புத்தூருக்கு. கோயம்புத்தூர் திட்டத்துக்கு போராடிட்டு இருக்கமே சார். கணக்கெல்லாம் மண் வளத்தை கொள்ளையடிக்கிறீங்களா சார்? அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை போராடித்தானே வாங்க வேண்டியது இருக்குது. ஆனமலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றல 50 ஆண்டு காலம் ஆச்சு. மேயாறு திட்டத்தை நிறைவேற்றலையே சார் நீங்க? காவிரி ஆற்றில் குறுக்க 5 அணைகள் 4 அணைகள் உங்கள் ஆட்சியில் தான் சார் 1972 கட்டி முடிக்கப்பட்டது. முல்லை பெரியாறு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு கொடுத்து 5 மாவட்டங்கள் தண்ணீர் காய்ந்து கொண்டிருக்கிறது. என்ன பண்ணீங்க சார் நீங்க? நீங்க வந்து 1972, 1921, 1897 தான் போகாதீங்க. இந்த 10 வருஷத்துல என்ன பண்ணுனீங்க? உங்ககிட்ட எல்லா பொறுப்பு இருக்கு. இந்த 10 வருஷத்துல பேசுங்கண்ணே. அண்ணே, நாங்க பண்ண நீங்க 50 வருஷம் நாங்க செஞ்சதுனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு வந்து இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு. அதை உங்களால மறுக்க முடியாது. நீங்க எதுவுமே செய்யாதனால தான் வடக்க தேஞ்சிக்கிட்டே இருக்கு. 35 ஆண்டு தமிழ்நாட்டை திமுக ஆண்டிருக்கிறது. நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. தான் இன்றைக்கு 9.56 பொருளாதாரத்தில் வளர்ச்சி விட்டு இருக்கிறது. மற்ற மாநிலங்கள் எல்லாம் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய நிலையில மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்க நிதி கொடுக்காத நிலையில கூட வளர்ந்திருக்கு. அத போய் பிரதமர் வந்து உரிமை கொண்டாடுறாரு. அவருக்கு அசிங்கமா இல்லையா அதெல்லாம்? ஏன் சார் இத போய் அவர் உரிமை கொண்டாடலாமா? அவங்க நிதி கொடுத்ததனால நம்ம தமிழ்நாடு முன்னுக்கு வந்து பேசுறாரு. என்ன சார் நியாயம்? ராஜா அவர் அமைதியா இருக்கு சொல்லுங்க, நான் பேசி முடிச்சறேன். இல்ல நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டே இருக்கீங்க. நீங்க நாகராஜ் இவ்வளவு நேரம் யாருமே குறுக்கிடல. இவ்வளவு நேரம் நீங்க இல்ல நீங்க மௌனம் காக்க சொன்னீங்க, யாருமே குறுக்கிடல. எத்தனை போய் உங்களுடைய தலைவர் எப்படி சார் கருணாநிதி அவர்கள் தாரை வாய்த்து கொடுத்தது கச்சத்தீவு. இன்னைக்கு தான் கேட்டீங்க. நீங்க தான் 10 வருஷம் ஆட்சியில இருக்கீங்களே. இன்னைக்கு ஸ்ரீலங்கா போனீங்கல, நீங்க மீட்டுக்கு வர வேண்டியதானே சார்? இன்னைக்கு நீங்க மீட்டுக்கு வர வேண்டியதானே சார்? ஆட்சியில நீங்க தானே இருக்கீங்க. ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? கொடுத்தது யாரு சார்? கொடுத்தது யாரு? கொடுத்தது இந்திரா காந்தி அவர்கள் கொடுத்திருக்கலாம். அந்த சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்கு. நாங்க கொடுக்கல. திமுக எந்த காலத்திலயும் கொடுக்கல. அன்னைக்கே முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தீர்மானம் போட்டு கடுமையா கண்டனத்தை தெரிவிச்சாங்க. பொய்ய மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணாதீங்க. உங்க கையில இன்னைக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது ஏன் செய்யாம இருக்கீங்க? உங்களுக்கு செய்யற எண்ணம் இல்ல. நீங்க போறீங்க, கைய தூக்கி போட்டோக்கு நீங்க போஸ் கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கீங்க. இத பத்தி ஏதாவது பேசுனீங்களா? தமிழர்கள் நலனுக்காக, மீனவர்கள் நலனுக்காக எதையாவது ஒரு 500 பேரை இது மாதிரி ஜெயில இருக்க விடுவிச்சிட்டு வந்தீங்களா? ஏதாவது ஒரு நல்லதை செஞ்சுட்டு வந்திருக்கீங்களா? போட்டோக்கு செஷனுக்கு போயிட்டு வந்துட்டு சும்மா ஏன் சார் விளம்பரம் தேடிக்கிட்டே இருக்கீங்க? ஏதாவது ஒரு நல்லது ஸ்ரீலங்கா போனோம், இத பேசணும், மீனவர்கள் நலனுக்கு எல்லாம் பண்ணிருக்கலாம். பாலச்சந்திரன் ரொம்ப நேரமா குறுக்கிட்டாரு. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். பாலச்சந்திரன் ரொம்ப நேரமா குறுக்கிட்டாரு. வரேன் பாலச்சந்திரன் அப்படி நடி பதில் சொல்றது. பாலச்சந்திரன் கேட்கணும்ல? இல்ல முழுசா எனக்கு கேஸ் அவர் பதில் கொடுக்கணும். உள்ள கொடுக்கல. பாலச்சந்திரன் பேசிருக்காரு, பதில் கொடுத்தாரு. ஒரே நிமிஷம் இருங்க. இல்ல அதுதான் நீங்க சொன்ன விஷயத்துல ஒண்ணே குறுக்கிட்டாரு. இருங்க ஒரே செகண்ட். அவர் பேசட்டும். ஒரே செகண்ட் சார், மொத்தமா சொல்லுங்க. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. பாலச்சந்திரன் கேட்டிருக்கீங்க. நான் 3 பேருக்கு பதில் தரணும் வேண்டாமா? 1000 கேள்விக்கு 1000 கேள்விக்கு ஒரு பதில் போதுமானது. என்ன சொன்னீங்கன்னா வேற எதையோ வாசிக்கிட்டு இருந்தீங்க. நாங்க 3 பேருமே உங்ககிட்ட கேள்வி கேட்டோம். ஒரு விவாதம் எப்படி நடக்கணும்னா ஒரு விவாதம் எப்படி நடக்கணும்னா நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்லணும், நான் ஏதாவது கேள்வி கேட்டா அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். அப்படித்தான் விவாதம் நடக்க முடியும். ஆனா நாங்க 3 பேரும் கேட்ட எந்த கேள்விக்கும் நீங்க பதில் சொல்லல. நீங்க ஏதோ இருங்க, நான் முடிச்சுக்கிறேன். இப்போ இவ்வளவு நேரம் பேசுனீங்க, நீங்க இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டதுல நாங்க கேட்ட கேள்விக்கு டைரக்டான ஆன்சர் உங்ககிட்ட இல்ல. அதத்தான் இப்ப மறுபடியும் கேட்கிறேன். கச்சத்தீவை இந்திரா காந்தி தாரை வார்த்தாங்கன்னு சொன்னீங்க. 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் தாரை வார்த்துட்டீங்கன்னு சொல்லி அதை நான் சொல்லல, உங்களுடைய கட்சி தலைவர் சுப்பிரமணிய சாமி சொல்றாரு. அதுக்கு நீங்க பதில் சொல்ல முடியுமா?
4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் சீனாவுக்கு வந்து தாரை வார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி உங்களுடைய கட்சி தலைவர் சுப்பிரமணிய சாமி சொல்றாரு. அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அடுத்து நீட்ட பத்தியும் டீலிமிட்டேஷன் பத்தியும் தெளிவான டீலிமிட்டேஷனுக்கு வாங்க சார். அத கேட்டார்ல பாலச்சந்திரன் தெளிவா கேட்டார்ல அந்த கேள்வியை. அதுக்கு வாங்க. பிரதம மந்திரி வந்து வீடு கட்டி கொடுத்தாரு. இந்த பிரதம மந்திரி வீடு கட்டி கொடுத்தாருன்னு சொல்றது லேபிள் ஓட்டுற வேலை. 30% கூட நீங்க கொடுக்கல. மீதி அத்தனையும் மாநில அரசுகளும் பயனாளிகளும் கொடுக்குறாங்க. நான் கட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்ற பொய் இருக்கு பாருங்க. இது மாதிரி தான் பல பொய்கள் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், கேட்கப்பட்ட கேள்விகள் எங்க 3 பேர்ட்டிலிருந்து வந்த கேள்விகள் மிக மிக தெளிவான கேள்விகள். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு கொஞ்சம் சுருக்கமா நேரடியா வாங்க. பழைய கதைகளுக்குள்ள போக வேண்டாம் போறாங்க அப்படின்னு அந்நியார் சொல்லுங்க. சரி. இல்ல சார், அவர் நீட் குறித்து பேசினாரு. ஒரு தயாநிதி மாறன் சொன்னாரு, நீட் வந்ததுக்கு அப்புறம் என்னோட குழந்தைக்கு மார்க் வாங்காதனால எனக்கு என்னுடைய பெண்ணுக்கு நான் சீட்டு வாங்க முடியல. நான் பல பேருக்கு சீட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். நீட் வந்து இன்னைக்கு ஏழை குழந்தைகளுக்கு தான் வழிவகுக்குது. என்னோட பெண்ணுக்கு பணம் இருந்தும் வாங்க முடியலன்னு தயாநிதி மாறன் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். இதுல இருந்தே புரிஞ்சுக்கும், பணம் யாரிடம் இருந்தாலும் கூட நீட்னால படிச்சு பாஸ் ஆயிட்டா நீங்க பணம் தர வேண்டியது இல்லைங்கிறது ஒரு சின்ன உதாரணம். தமிழ்நாட்டு மக்கள் மன்னிக்கவே மாட்டாங்க. நீங்க பெரிய பாவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பொய்யை சொல்றதுனால நான் சொல்றேன், பெரிய பாவத்தை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பொய்யை மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணாதீங்க. மன்னிக்கவே மாட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள். 1,50,000 பேர் 1,50,000 பேர் நீட் எழுதுறாங்க. தயவு செய்து 1,50,000 பேர்ல எத்தனை ஏழை குழந்தைகளுக்கு நரிக்கருவர் பெண் உட்பட தருமபுரியில ஒரே குடும்பத்தில் விவசாய கூலி குடும்பத்தில் 3 பேருக்கு MBBS கிடைச்சிருக்குது. தயவு செய்து எடுத்து ஆய்வு பண்ணி வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கன்னு கேட்டிருக்கிறோம். அது நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க. ஒரே பொய்ய நீட்ட பத்தி கட்டமைக்கிறீங்க. சரி வாங்க, அடுத்ததுக்கு வாங்க. இல்ல, ரெண்டாவது நீங்க கேட்டீங்க அவர்ட்ட தொகுதி மறுவரையறை பத்தி கேட்டாங்க. அதுக்கு வாங்க. வச்சிட்டு நீங்க தொகுதி பங்கீடு சொல்றேன், மறுசீராய்வு குறித்து தெளிவா அமித்ஷா சொல்லிட்டாங்க. நீங்க தான் 8 சீட்டு குறையும் 7 சீட்டு குறையும் பயப்படுத்துறீங்க. நிச்சயமா குறையாது. விகிதாச்சார அடிப்படையில் வழங்கப்படும் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அதுக்கான கமிட்டி அமைக்கப்படும். எங்களுக்கும் பாஜகவுக்கும் தமிழகத்தின் மீது பங்கு இருக்கிறது. நாங்களும் MP எலெக்ஷன் நிப்போம், நாங்களும் MP எலெக்ஷன் ஜெயிப்போம். ஒரே ஒரு நிமிஷம் அந்த 845 சீட்ல யாருங்க உட்காருவா? பேசிட்டே இருந்தே எப்படி நான் தான் என்ன பேச விடுங்களேன். நாங்க நீங்க தலைவரே சொல்லிட்டார், நாங்க தமிழ்நாட்டுல குறைய விட மாட்டோம் சார். 848 தமிழ்நாடு. நீங்க தான் ஜெயிப்பீங்களா தொடர்ந்து? என்ன உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு? நீங்க சொல்றத பத்தி நீங்க தான் நிரந்தரமா ஒன்றிய அரசுல இருக்க போறீங்களா? நீங்க தான் அதிகாரத்துல சார், நீங்க நிரந்தரம் கிடையாது, மறந்துடாதீங்க சார். தமிழ்நாட்டுல நீங்க தான் இருக்கு, நாங்க இருக்க மாட்டோமா சார்? தமிழ்நாட்டுல நாங்க இருப்போம். உறுதியா சொல்றோம், நாங்க இருப்போம். தமிழ்நாட்டு மக்கள் மனநிலைக்கு தெளிவா ஏற்பதான் நாங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுக்கு விரோதமான ஆட்சி நீங்க நடத்திட்டு உங்களை எந்த காலத்துல ஏற்க மாட்டாங்கங்கறத நான் வலியுறுத்தி மாத்திருக்கீங்க. தமிழ்நாட்டை என்ன பேசுறீங்க நீங்க? இல்ல அப்புறம் ஒரு நிமிஷம் செலவாகுது. உள்துறை அமைச்சர் நாகராஜ் அவர்களே, உள்துறை அமைச்சர் விகிதாச்சாரம் காப்பாற்றப்படும் என்று சொல்லவே இல்லை. தயவு செய்து இங்கு தவறான தகவல்கள் தரப்படுகிறது. இல்லை. திரும்ப திரும்ப இங்கு தவறான பாலச்சந்திரன் திரும்ப சொல்றாரு. சார், எங்க அமித்ஷா சொன்ன வார்த்தை, கோயம்புத்தூர்ல சொன்ன ஒரு வார்த்தை, எந்த விதத்திலும் தமிழ்நாட்டிற்கு குறையாதுங்கிறது தெளிவுபடுத்திட்டு போயிட்டார். அப்ப வடமாநிலங்களுக்கு குறையாதுன்னு சொல்லுங்க. விகிதாச்சார அடிப்படையில் குறையாதா? அதே 39 வச்சிருக்கீங்க கொடுக்கப்படும் சொல்லிருக்காரு சார். சார் 1972 அமித்ஷா சொல்லவே இல்லைங்க. நீங்க தப்பா பேசுறீங்க. வேணும்னே குழப்பறதுக்காக பேசுறீங்க. தயவு செய்து இப்படி சொல்லாதீங்க. விகிதாச்சார முறை அமித்ஷா வேற ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு, அவர்கிட்ட கேட்டு வந்தாரு. சார் முனவர் பாஷா சார், நான் பேசுவோம். அறிவிப்பு வரட்டும் சார். இல்ல நீங்க பேசுங்க, இருங்க வந்துறேன். நாளைக்கு நடக்கிறது என்னைக்கு பேசுறீங்க? இன்னைக்கு பேசிட்டு பேசுங்க சார். நீங்க சொல்ல மாட்டீங்க. அதாவது பாரத பிரதமரை பொறுத்தவரை இந்தியாவின் அனைத்து மாநிலங்களையும் ஒரே கண்ணோட்டத்தில் தான் பார்க்கிறார். அதில் எந்த விதமான வேற்றுமையும் அவரிடம் இல்லை. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறதை அவர் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார். எனவே தேவையில்லாமல் மத்திய அரசாங்கத்தின் மீது குறை சொல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். என்னை பொறுத்தவரை
கண்டிப்பாக தமிழகத்துடைய நாடாளுமன்ற தொகுதிகள் குறைக்கப்படாது. நீங்கள் சொல்வதைப் போல உத்தரப்பிரதேசத்திலோ மத்திய பிரதேசத்திலோ தொகுதிகள் கூடக்கூடும் என்று சொன்னால் அது கூடுவதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்று இண்டி கூட்டணியின் தலைவர்களில் ஒருவராக இருக்கின்ற ராகுல் காந்தியோ அல்லது அகிலேஷ் யாதவோ சொல்ல தயாராக இருக்கிறார்களா? தமிழ்நாட்டை பற்றி பேசினால் கூடுதல் தொகுதிகளோ அல்லது குறையோ கிடையாது என்று சொல்லுகின்ற போது வட மாநிலங்களிலே இருக்கின்ற தொகுதிகள் கூடுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ராகுல் காந்தி சொல்லுவாரா அல்லது அகிலேஷ் யாதவ் சொல்லுவாரா? இதெல்லாம் நீங்கள் பேச மாட்டீர்கள். ஆனால் அமித்ஷா சொன்னால் அதை நாங்கள் நம்ப மாட்டோம் என்று சொல்வீர்கள். எனவே மறுசீரமைப்பை பொறுத்தவரை தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் வராது என்பதிலே தமிழ் மாநில காங்கிரஸ் உறுதியாக நம்புகிறது. எனவே தமிழகத்திற்கு என்றைக்கும் துரோகம் செய்ய மாட்டார் என்பதுதான் தமிழ்நாட்டுக்கு எந்த துரோகமும் நடக்காதுன்றாரு. அதாவது 2 விஷயங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நம்மளுடைய 37 மெடிக்கல் காலேஜஸ் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருந்துட்டு இருக்கு. அதுலேருந்து 5600 சீட்டில் 850 சீட்டு ஆல் இண்டியா கோட்டாக்கு எடுத்துட்டாங்க. இதை வந்து கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொல்லி சொன்னால் 6லேருந்து 7 மெடிக்கல் காலேஜை ஒன்றிய அரசு எடுத்துக்கிட்டதாக தான் கணக்கு. ஆனால் அறிவிக்கப்பட்ட அந்த ஒத்த எய்ம்ஸுக்கு ஒத்த செங்கலை தவிர வேற எதுவும் இன்னும் கொடுக்கலங்கிறத ஆணித்தரமாக நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவங்க வந்து அறிவிப்பு கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் செய்யலை. 1. 2வது, இவர்கள் கண்ணுக்கு தெரிகின்ற ராமர் பாலம் 12ஆம் நூற்றாண்டில் கம்பர் ராமாயணத்தை எழுதும் வரை ராமாயணம் தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியாதுங்கிற பதிவையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால எக்காரணம் கொண்டு இந்த புது கட்டுக்கதைகளை இங்கே உள்ள நுழைக்க வேண்டாம். கம்பர் எழுதிய ராமாயணம் 12ஆம் நூற்றாண்டு. அதற்கு முன்பாக ராமாயணத்திற்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை. இன்று நம்மளுடைய பிரதமர் அவருக்கு தெரிந்திருக்கிறது என்று சொன்னால் அவருடைய ஞானக்கண்ணை என்ன சொல்லுவது என்று எங்களுக்கு தெரியவில்லை. அப்ப ஆனால் அவரு ஒத்துக்கிட்டாரு, நெஜ கண்ணுக்கு அவருக்கும் தெரியலங்கிறத அண்ணன் ஒத்துக்கிட்டாரு. அதையும் பதிவு பண்ண சூர்யா நிறைவா, அதாவது வந்து நிதி கேட்கிறவங்களை வந்து அழுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றதை அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது நிதி கேட்கிறவங்க அழுகலாம் இல்லை, போராடுகிறார்கள். போராட்டத்திற்கும் அழுகைக்கும் அழுகிறது வேணா அவங்க கூட்டணியில் அந்த இவர் இந்தி கூட்டணின்னு சொல்கிறார்ல, அது இந்தியா கூட்டணி. சரி, அப்போ இவங்க இந்தினா இப்போ இந்த ஈடி கூட்டணி இருக்குல்ல, ஈடி கூட்டணி தான் கண்டமேனிக்கு அழுதுகிட்டு இருக்கு. அப்போ அவங்களுக்கு ஏதாவது இவங்க நிதி கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல. அதாவது வார்த்தைகளை வந்து கவனமாக பயன்படுத்தணும். நீங்கள் வந்து இப்போ நான் கேட்ட கேள்வி 848 சீட் இருக்குது. அந்த சீட்டில் யார் உட்காருவா, அதுக்கு பதில் இல்லை. ஒரு 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 பார்லிமெண்ட் கமிட்டியை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு அவங்க வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பார்லிமெண்ட்டில் 848 சீட்டை போட வேண்டிய அவசியமே கிடையாது. மருத்துவக் கல்லூரி அண்ணன் ராஜா தமிழ்மாறன் சொன்ன மாதிரி தான். நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ பணம் உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் இவ்வளவு பணம் ஒதுக்குறீங்களே, எத்தனை அரசு மருத்துவக் கல்லூரி இங்கே கட்டி வச்சிருக்கிறீங்க? குஜராத்தில் எத்தனை அரசு மருத்துவக் கல்லூரி? வேறு 6 மருத்துவக் கல்லூரி. நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை மருத்துவக் கல்லூரி? 8 மருத்துவக் கல்லூரி. 24 கோடி பேருக்கு, 8 கோடி பேருக்கு இங்கே 37 மாவட்டங்கள்லையும் இங்கே மருத்துவக் கல்லூரி இருக்குது. நீங்கள் வாங்கின பணத்தை என்ன செஞ்சீங்க அப்போ அப்படின்ற கேள்வி வரும்ல. அப்போ எல்லா மாநிலத்தில் வட மாநிலம் பூரா இங்கே தான் வந்து நோயாளிகள் பூரா இங்கே வர்றாங்க. பிரதமர் வீடு கிடைக்கும் திட்டம் தங்கந்தன் அரசு சட்டமன்றத்திலே சொன்னார், நாங்கள் பணம் கொடுக்குறோம், பேரை நீங்கள் வச்சுக்கிறீங்க, பிரதமர் வீடு கட்டி கொடுக்கும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் இவர்கள் செய்யக்கூடியது எல்லாமே. மாநில அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு அதிகம், ஆனால் பேரை இவங்க என்ன செஞ்சுக்கிறது, வச்சுக்கிறது. அப்படித்தான் இவங்களுடைய பேராக இவங்களுக்கு இருக்கு. நீங்க வந்து இந்த வேண்டாததுக்கு பிள்ளைய பற்றி காண்டாம இருக்கணும்னு பேர் வச்சாங்கன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அதே போலதான் இவர்கள் பேரை என்ன செஞ்சுக்கிறது, காண்டாமிருகம்னு வச்சுக்கிற வேண்டியது. நம்ம அதுக்கு இருக்கிற காசை புறாத்தையும் காண்டாமிருகத்துக்கு கொட்டி அள வேண்டியது. எங்களுக்கு வர வேண்டியது 2,26,000 கோடி. அந்த பணத்தை நீங்கள் தந்தால் தமிழ்நாட்டில் நாங்கள் எவ்வளவோ திட்டங்களை செயல்படுத்த முடியும். சட்டமன்றத்தில் தங்கந்தன் அரசு பேசினாரா இல்லையா? அதற்கு என்ன பதில்னு கேட்டால் அந்த பதிலுக்கு நேரடியாக வரணும்ல. நீங்களுக்கு எங்களுக்கு முட்டு வலிக்குது அப்படின்னு சொன்னால் ஜட்டியை மாற்றுங்கன்னு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு நாகராஜன். நேரடியாக பழக்கம், நேரடியாக பழக்கம். நாகராஜ் லாஸ்ட் 1 மினிட் நேரடியான பதில் வேணும் அவர் கேட்டதுக்கு. நான் தான் இவ்வளவு கோடி 10 லட்சம் கோடிக்கு மேல கொடுத்திருக்கோம்னு சொல்லியாச்சு. தனி விவாதம் வச்சுக்கலாம். 16 லட்சம் கோடி தள்ளுபடி, 16 லட்சம் கோடி தள்ளுபடி. கார்ப்பரேட் கொடுத்ததை இங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க சார். கார்ப்பரேட் தள்ளுபடி தவறு. நீங்க நீங்க ப்ரூவ் பண்ணுங்க சார். நீங்க ப்ரூவ் பண்ணுங்க சார். 16 லட்சம் கோடி கட்டமைக்கும் பொய் பிரச்சாரம் சார். இன்னொன்னு, தமிழ்நாடு கடன்கார தமிழ்நாடு, இந்தியாவிலே முதல் கடன்கார தமிழ்நாடு, அதிக கடன் உள்ள மாநிலமாக மாறி இருக்கிறது. இவர்கள் பெருமை பாசிக்கிறார். ஆனால் முதலமைச்சர் மிகப்பெரிய பணக்காரர், 14வது முதலமைச்சர்களையே 14வது பெரிய பணக்காரர்
தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இதுதான் உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய சரி, லட்சணம். ஓகே ஓகே. மோடிஜியுடைய சரிங்க. செல்வாக்கு 55 செயல்பாடு லட்சம் கோடி எந்த அளவுக்கு 2014 இருக்கிறது இந்தியாவுடைய உலக நாடுகள் பார்த்து வீடு இன்னைக்கு கொண்டிருக்கிறது. 200 லட்சம் கோடி. தமிழகம் பின்னோக்கி தள்ளி கொண்டிருக்கிறது. 150 லட்சம் கோடி கோடி ரூபாய் அதிகமா. கடன் வாங்கியிருக்காங்க. இப்ப பட்ஜெட் ஒன்றிய பட்ஜெட் முடிஞ்ச உடனே 8 லட்சம் கோடி ரூபாய் எங்க போய் சார், கடன் நாங்க வாங்குறது? கட்டமைப்பு நிர்மலா செலவு பண்றோம், நாட்டை இவங்க வளப்படுத்துறோம். பேசுறாங்க. கடன் வாங்கலாம் சார். 55 லட்சம் கோடியா இருந்தது 200 லட்சம் கோடியாக எப்படி மாறிச்சு? 150 லட்சம் கோடி வாங்கி யார்கிட்ட கொடுத்தீங்க? எவ்வளவு இந்தியாவுடைய கட்டமைப்பு பாருங்க சார். பொதுத்துறையை நீங்க செஞ்ச செயல்பாட்டை சொல்லுங்க. முழுவதும் விற்கப்பட்டிருக்கு. என்ன கட்டமைப்பு செய்றீங்கன்னு சொல்லுங்க, பட்டியல் கொடுங்க சார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு என்ன செஞ்சீங்க? 5000 கோடி சென்னையில போட்டீங்க. 5000 கோடி சென்னையில மழை நிவாரணம் என்ன ஆச்சு? மலை சீரமைப்பு பணிகள் என்ன ஆச்சு சொல்லுங்க. அம்பானியும் அதானியும் ஆட்சி நடத்துகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் அடிமை இல்ல, அம்பானிக்கு தள்ளுபடி பாலச்சந்திரன் செய்யல. சார், நிறைவா சுருக்கமா சார். பாலச்சந்திரன் சார், உங்க பார்வை நிறைவா. பொய்யை கட்டமைக்கிறீங்க. ரைட், விவாதத்துக்கு பொய்யை யார் கட்டாயிக்கிறாங்க அவர்கிட்ட கேட்டுருவோம். ஒண்ணுங்க, பாலச்சந்திரன் சார், நாகராஜ் வந்து ஒரு நரிக்குறவ பொண்ணுக்கு வந்து நீட்ல இடம் கிடைச்சிரு பாத்தீங்களான்னு சொல்லி அந்த ஒரு பொண்ணுனால எல்லாமே வளர்ந்துருச்சுன்னு சொல்லி சொல்ல முடியாது. எனக்கு தெரியும் 1977 மிக பிற்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஐஏஎஸ்ல முதல் அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணாரு 1977. அப்ப பிற்பட்டவர்கள் அத்தனை பேரும் ஐஏஎஸ்ல ரொம்ப பிரமாதமா வர சுருக்கமா சார், அளவுக்கு சுருக்கமா. நாங்க வந்து எல்லா வேலையும் ஏற்பாட்டும் பண்ணிட்டோம்னு சொல்லி தமிழக அரசோ அல்லது மத்திய அரசோ சொல்ல முடியுமா? தயாநிதி மாறன் சொல்றதை கோட் பண்ணாருன்னா தயாநிதி மாறன் சொல்ற எல்லாத்தையுமே இவர் ஏத்துக்குவாரா? அதனால வந்து அடிப்படையில் வந்து என்னன்னா நீட் வந்து ஏழை மாணவர்களுக்கு எதிரானதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கேட்கிற கேள்விகளுக்கு நான் மறுபடியும் சொல்றேன். டீலிமிட்டேஷன் கமிஷனை பத்தி முனைவர் வந்து என்ன சொன்னாரு? இதை இவர் அகிலேஷ் யாதவும் இவர் ராகுல் காந்தியும் வட மாநிலங்களுக்கு அதிக சீட்டு தர்றதை வந்து வேண்டான்னு சொல்லிடுவாங்களான்னு. ஐயா, நாங்களே வேண்டான்னு சொல்லல, அவங்களுக்கு அதிக சீட்டு கொடுக்கறத நாங்க வேண்டான்னு சொல்லல, அந்த ப்ரொபோஷன்ல எங்களுக்கும் கொடுங்கன்னு தான் கேட்கிறோம். அதுக்கு எங்க போச்சு பதிலு? அமித்ஷா சொன்னாரு ப்ரொபோஷனேட்டா கொடுப்போம்னு சொன்னாருன்னு இந்த வார்த்தையை சொல்றது தயக்கமா இருக்கு, வேற வழி இல்ல. திரு நாகராஜ் அவர்கள் திரும்ப திரும்ப ஏன் இப்படி பொய் சொல்றீங்க? அமித்ஷா அப்படி சொல்லவே இல்லை. சரி, அப்படி சொல்லியிருந்தாலுமே அது அவரை கட்டுப்படுத்தாது. நம்பர் 1 சொல்லல. அதனால விவாதங்கள்ல உண்மையின் அடிப்படையில உங்க கருத்துக்களை நீங்க சொல்லுங்க, எங்க கருத்துக்களை நாங்க சொல்றோம். ரைட் சார். ராஜ் எதை குறிப்பிட்டாரு? சுருக்கமா இறுதியாக சொல்லுகிறேன். ₹1 வெறும் 29 பைசா மட்டுமே தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் சொன்ன கணக்கெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு கூட்டல் கணக்கு சொல்லியிருக்காரு. அப்படி 10 வருஷத்துக்கு கூட்டல் கணக்கு சொன்னோம்னா யூபிக்கு கொடுத்ததெல்லாம் 18 லட்சம் கோடியை தாண்டுது. அப்படி பார்க்கின்ற பொழுது யூபிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது ₹3.6 அளவு கொடுத்திருக்காங்க. கடந்த பட்ஜெட்ல ₹7 அளவுக்கு ₹1 வரி செலுத்துகின்ற அளவுக்கு ₹7 தூக்கி பீகாருக்கு கொடுத்திருக்காங்க. இப்படி இந்த 3 ஆண்டுகளில் இவர்கள் எதையுமே செய்யவில்லைங்கிறத அண்ணா ஒத்துக்கிட்டாருங்கிறத நான் உறுதியா நன்றி 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 நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.